உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்விற்கு என்னால் தாமதமாக இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கணும். இந்த ஏவிஎம் சிக்னல்லேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு கரெக்டாக 42 நிமிஷம் ஆச்சு. யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பேசும்போது ரொம்ப வெள்ளந்தியாக ரொம்ப திறந்த மனசோடு பேசினாங்க. எல்லாம் பேசின பிறகு இவங்கெல்லாம் பேசுனது கேட்ட பிறகு எனக்கு நிறைய பேசணுன்னு இருக்கு. கால அவகாசம் இல்லை. ஒரு படத்தில் உண்மையாக கடைசியில் மிஞ்சுறது அந்த படம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான். எனக்கு அவதாரம் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த எடுத்து முடித்த வரைக்கும் இருந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்தா அது பல ஆயிரம் கோடிகளுக்கு இணையானது. எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. ஆக இந்த படம் உருவாவதுக்கு இன்னைக்கு அந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆக ஒரு நல்ல படம் வெற்றியோ தோல்வியோ அது என்னைக்குமே நல்ல படம் தான். இன்னைக்கு இந்த படம் உருவாக்க காரணமாக இருந்த ஒவ்வொருவரும் பேசும்பொழுது அந்த படத்தை ரொம்ப அனுபவிச்சு பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையில் சொல்ல போனால் பெரும் பட்ஜெட்டில் எடுக்கின்ற படங்களில் அந்த இது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு, பட்ஜெட்டு அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு கவலையும் இல்லை. எல்லாரும் என்ன உண்மையான ஒரு உணர்வுகளோடு பேசுறாங்க. அதுவும் எல்லா படங்களையும் கொண்டு வரலாம். அந்த இறுக்கத்தை தளர்க்கிறது தான், அந்த தளர வைக்கிறது தான் நம்ம தேடுற ஒரு விஷயம். இந்த படத்தின் முதல்ல ஈராஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய அந்த வெள்ளோட்ட படங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக பெரும் நட்சத்திரங்கள், பவன் கல்யாண் வர்றாரு, சல்மான் கான் வர்றாரு, கமல் சார் வர்றாரு, எல்லாம் போறாரு. ஒரு ஆடு நல்லா இருந்தா கூட அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அவங்களுக்கு சல்மான் கான் ஆடு வித்தியாசம் இல்லை. ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெய்னர், அதுதானே சார் சாகர்? ஓகே. ஸோ ஒரு நல்ல என்டர்டெய்னர், அதை ஆட வச்சு கூட இருக்கலாம். பிரபு சாலமன் பேசும்போது சொன்னாரு, இந்த மிருகங்களை வச்சு படம் பண்ணும்போது நிறைய, ஏன்னா இங்க மூட நம்பிக்கைகள் மிக அதிகமா எங்க இருக்குன்னா அது இங்கதான் இருக்கு. நல்லது ஒண்ணு நடந்தா அது பொல்லாவது பல பேர் சொல்லுவாங்க. சைவம் எடுக்கப்பட்டது, சைவம் கதை சொல்லும் போது கூட அப்படித்தான் ரொம்ப எளிமையான கதையா இருந்துச்சு. ஆனால் அது கடைசியில முடிகிற இடம் ரொம்ப இது வந்துச்சு. விஜய் கிட்ட சொன்ன, விஜய் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக இது வேற மாதிரியா இருக்கு. இது அதை விட ரஸ்டிக்கா இருக்கு, அதை விட சிரிப்பா இருக்கு. அந்த வைப்ரண்ட் அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது அது இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சொல்லும் போது அடடா அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்காவது போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கோங்க. வெயில் பனின்றது கிடையாது. செய்யற வேலை நமக்கு பிடிச்சதுன்னா வெயில் நம்மளுக்கு உரைக்கவே உரைக்காது. அதான ஸோ நீங்க அனுபவிச்சு பண்ணிருக்கீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணீங்க. விதார்த்தெல்லாம் அவனுடைய நண்பன் அப்படின்றதுக்காக சொல்ல, புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். அவன் எங்கிருந்து அவருடைய அந்த நடிப்புக்கான ஒரு தேடலை ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுவார். ஒரு தயக்கம் வரலையேன்ற ஒரு ஏமாற்றம் எல்லாம் கிடையாது. நான் உத்தரவாதம் தருகிறேன், புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். வெறும் நடிகனாக கனவு காண்பது மட்டுமல்ல, அந்த நடிகனாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஒரு நடிகனுடைய முதல் தேடலாக இருக்கிறது. அந்த தேடல் கூத்துப்பட்டில இருந்து ஒரு படத்துல பாக்குறேன், எங்கேயோ ஒரு மூலையில நிற்கிறான். சார் என்னடா இங்க சார், அது எல்லாவற்றையும் தாங்க. அவனையே நாடக நடிகனுக்கு மட்டும்தான்
ஒரு ஒரு நிகழ்வின் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் நாடக நடிகனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வித்தார்த் கிட்ட இருக்கு. நிச்சயமா தெரியும். அவன் வந்து அவர் ஓகே எனக்கு ஒன்று அவன்னு சொல்லும்போது அவதாரத்தில் வச்சு ஒரு இது வருது. தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கூத்துவாதியாரை வந்து நாங்கள் அவதாரம் பண்ணும்போது அவரை வந்து உதவிக்காக வச்சுருந்தோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் காஞ்சிபுரம் பக்கம்தான், எங்கள் ஊர் பக்கம். நீ என்ன எப்படி எடுத்துக்கிற, நீ அதெல்லாம் எடுக்காது, துண்டு துண்டா எடுக்கிற, மொத்தமாக எடுத்துரு, வா நீ தான் பேசுவார். ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் அவரை கூட்டின்னு போய் தனியாக, ஏய் என்னங்க அவரை போய் நீங்கள் வந்து எல்லாரும் முன்னால் வந்து வாண்டின்னு பேசுகிற, சார்னு சொல்லு. சார்லாம் அப்போ இது ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்குது. கடைசியில் அவர் வெறுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் இதுதான் அந்த கிராமத்தை சார்ந்த கலைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பக்குவம். அவர் சொல்றாரு, சரிதை விட நான் உள்ள அவருன்னு வச்சுக்கிட்டு நீன்னு சொன்னா அதனா நீ அர்த்தம் வந்து அவரு தான் விடாத அப்படின்ட்டாரு. இது ஒரு கூத்துக்காரன் தான் சொல்ல முடியும். ஆனா நான் உன்னை அவன் கூப்பிட உரிமை எனக்கு இருக்கு. ஸோ ஆக எனக்கு தெரியும் வித்தார்த் இவங்களை எல்லாம் நிறைய புதுமுகங்களை பார்க்குறேன், புது நடிகளை பார்க்குறேன், சினிமாவுக்கு பக்குவப்படாதவங்களை, நாடகத்துக்கு பக்குவப்படாதவங்களை பார்த்துருக்கேன். வித்தார்த் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும்டா, நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும். அந்த உழைப்புக்காக இந்த படம் ஓடணும். ஆக இதுல வந்து இது எல்லாத்துக்கும் விட இதுல மிகப்பெரிய அனுபவம் ஈராஸ்க்கு தான். Is it not, Sagar? Siddhi? Because you wouldn't have come across this kind of film. I don't know how you identified this film. இது இந்த ஸ்லாட்ல இருக்கிறதுலாம் அவங்களுக்கு என் ஒய்ஃப் அவங்களும் ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சாங்க. நம்பர்ஸ் தான் அவங்களுக்கு, நம்பர்ஸ் தான் அந்த ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? சரி, அவன் நம்பர்ஸ் தான். ஆனால் அதுக்கு நடுவுல இந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு நீங்க இம்ப்ரெஸ் ஆகி அதை பண்ணி முடிச்சதுக்காக உங்களுக்கு உண்மையாவே தேங்க்ஸ் சொல்லணும். I'm telling you, Iras, you would have made films in Hindi and all other language. Tamil, it is different. You cannot expect what kind of films we make. But the big budget படத்தவங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இந்த ஹீரோ இருக்காரு, இந்த ஹீரோயின் போட்டா அதை அவரை போட்டா கணக்கு பண்ணலாம். ஆனால் இது இங்கிருந்து வர விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படம்லாம் இங்கிருந்து வர விஷயம். இங்கிருந்து வர ஒரு விஷயத்துக்கு எப்படி கணக்கு போட முடியும், இதுக்கு இவ்வளவுதான். ஆக இந்த மாதிரி படங்கள் அடையாளம் காணப்படணும். அது தயாரிக்கப்படும் போதும் சரி, எனக்கு தெரியும் பல நல்ல படங்கள் எடுக்கப்பட்டு அடையாளம் காணாமல் ஒரு சரியான வெளியீடு இல்லாமல் அப்படியே காணாமல் போயிருக்கு. இந்த சூழல்ல நீங்க அருமையான ஒரு இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து கடைசி வரைக்கும் உண்மையாவே உப்புமா போட்ட ஒரு நீங்க தானே, இல்ல நடிச்சிருக்காரா? அவரு நடிச்சிருக்காரா? சரி, அப்படியா? சரி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முக்கியமான இதை நீங்க கனவு கண்டிட்டீங்க. நீங்க எல்லாரும் சரி, சுரேஷ் வந்து கனவு கண்டுட்டாரு. அவர் வந்து சரி நீ கனவு நனவாக்கன்னு அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இதை நனவாக்குறதுக்கு ஒரு நடுவுல ஒண்ணு இருக்கு, அவனுக்கு படுற பாடு இருக்கு, அது எனக்கு தெரியும். பிரசாதன் ரமேஷ், ஆனா ரமேஷ் பிரசாத் அவங்களும் தேவர் மகன் பண்ண ஆளு ரமேஷ். அப்புறம் எப்படி இந்த படத்தை வந்து 39 நாள்ல வந்து 30 நாள் முடிக்க எப்படி பிளான் பண்ணிப்போம் எனக்கு தெரியும். ஏன்னா ஓட விரட்டுவார், தூங்கிப்பாரா. தேவர் மகன் அவ்வளோ பெரிய மகாகாவியம் 58 நாள்ல எடுக்கப்பட்டது. ஆக இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பொறுக்கி போட்டிருக்காங்க. அது எடிட்டர் ஆகட்டும், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் graciousness. அது ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ரகுராம், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் மியூசிக் ஹலோ, அப்புறம் உன்னை பற்றி பக்கத்தில் உட்காந்துக்கு நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன்.
ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் யுவர் த மார்க்கெட், உன்னுடைய மியூசிக் எவ்வளோ மார்க்கெட் ஆகுதுன்றது கிடையாது. நீ தன்னம்பிக்கையை எந்த ஒரு குறைவுனால நீ வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னப்பார். அதுக்காக சம்படி இது எங்கனால இருக்கிற யாராவது ஒருத்தராவது இன்ஸ்பயர் ஆவாங்க. அதுக்காக யூஆர் த ஹீரோ ஆஃப் தி திங். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி படங்கள் வரணும், இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் அமையணும். மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த படம் குறைந்தபட்சம் ஆட்டுக்கார அலமேலுவை விட உங்களுக்கு தெரியுமா இந்த படம்? உங்களுக்கு தெரியும்? யூ டோன்ட் நோ அபௌட் தி ஃபிலிம் ஆட்டுக்கார அலமேலு? யூ பெட்டர் ஃபைண்ட் அவுட். ஒரு காலத்துல அதுதான் மிகப்பெரிய படம். அந்த காலத்துல எல்லா ஹீரோக்களும் வயதான ஒரு காலம். அந்த ஆடு தான் இன்னைக்கு ஒரு பெரிய இதுவாச்சு. அதை விட ஏன்னா அது வேற ஒரு ரீதியான படம், இது மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். அதை ஆட்டுக்கார அலமேலுவை விட மிக பிரமாதமான வெற்றி அடையும். அப்போதான் இதனால் உந்தப்பட்டு இந்த மாதிரி திறன்கள் வரும், இந்த மாதிரி படைப்புகள் வரும். வாழ்க்கை வளர்க்க. நன்றி.